திருமணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய தசாபுத்தி வந்து மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காலங்க. நல்ல தசாபுத்தியாக நடைபெற்றால் கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் 2 பாவகிரகங்கள் இருந்து சனி அல்லது ராகுக்கு எது இருந்து அந்த திசை அல்லது புக்தி திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் நடைபெற்றால் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை குறைவு ஏற்படுகிறது. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டில் கேது ஆதிக்கம் இருக்கிறதோ, அந்த கேது ஆதிக்கம் இருந்து கேது திசை நடைபெற்றாலோ, அல்லது பார்த்திங்கன்றால் உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து கேதுவோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்வினி மகம் மூலத்தில் இருக்கக்கூடிய ஜாதகங்களும், ஆண்கள் ஜாதகம் என்றால் சுக்கிரன் அஸ்வினி மகம் மூலத்தில் இருந்தாலோ, பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் அஸ்வினி மகம் மூலத்தில் இருப்பதோ அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் நவகிரகங்களில் வந்து அலி கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் சனி மற்றும் புதன். சனி புதன் 2 பேருமே வந்து ஒரு அலி கிரகம். அடுத்து கேது. இந்த 3 கிரகங்களுடைய ஆதிக்கம் என்பது ஒருத்தருக்கு வந்து திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய தசாபுத்தியில் இருந்தால் அது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதிலும் குறிப்பாக ஒரு ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் கேது நட்சத்திரத்தில் அமையப்பெற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெற்றாலும், அதுவும் குறிப்பாக சனி அல்லது புதன் திசை நடக்குதுன்னா அந்த 2 கிரகங்களும் ஒரு நல்ல நட்சத்திரம் இருந்தால் நல்ல சிறப்பு. சனி போய் சுக்கிரன் நட்சத்திரம் இருந்தாலோ, புதன் போய் சுக்கிரன் நட்சத்திரம் இருந்தாலோ, புதன் போய் ராகு நட்சத்திரம் இருந்தாலோ ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுவே வந்து சனி புதன் 2 பேருமே வந்து கேதுவோட நட்சத்திரம் போய் அமையப்பட்டிருப்பது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆண் ஜாதகத்தில் கேது நட்சத்திரத்தில் அமையப்பெற்ற கிரகத்துடைய தசாபுத்தி திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் நடைபெற்றால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து தாம்பத்திய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஈடுபாடு என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலமான கிரகத்தோட தசாபுத்தி நடைபெற்று இந்த கேது தொடர்பு இல்லாமல் இருந்தால் அந்த நேரத்தில் வந்து 2 பேருக்குள்ள ஒரு மனஸ்தாபங்கள், 2 பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு ஜென்ரலாக. அடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த மாதிரி தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய அமைப்பானது உண்டாகிறது. பொதுவாக 2 பேருக்கும் ஒருத்தருக்கு கேது ஆதிக்கம் இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய வரனுக்கும் கேது ஆதிக்கம் இருக்கிற மாதிரி பண்ணிக்கின்ற பொழுது ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல்